தைக்கும்போது துணி சுருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணால், பேண்ட் துணினா பேண்ட் நூல் போடணும். அதே போல் நார்மலாக நீங்கள் காட்டன் ஐட்டம் அந்த மாதிரி தைக்கிறீங்கன்னா காட்டன் நூல் இருக்குது. பாலிஸ்டர் துணினா நல்லா பியூர் பாலிஸ்டரே தனியாக இருக்குது. அந்த பாலிஸ்டர் நூல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் துணி சுருக்காது. ஏன்னா காரணமே தெரியாமல் இருப்பீங்க. அதே போல் ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர் கரெக்டாக அளவு வந்து 2, 2.25 இருக்கான்றதை பார்த்துக்கணும். லூப் தையல் விழுகும்போது பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன தையலில் வச்சுட்டு அப்படி தையல் போட்டால் கொஞ்சம் லூப் தெரியாதுன்னு நினச்சி போட்டுருவீங்க. அதுவும் என்னாகும், போட்டது என்னென்னா இப்படி பிடுங்கிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. பேண்ட் துணி தைக்கும் போது மேலே பேண்ட் நூல் தான் போட்டிருக்கேன், கீழேயும் அடியிலையும் பேண்ட் நூல் தான் போட்டிருக்கேன். இப்போ தைக்கிறோம். தைச்சிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா துணி எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. இப்படி இழுத்தாலும் அந்தளவுக்கு இதாகாது. உங்களுக்கு கலர் தெரியணுன்றக்காக, இதே கலர்னால் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ வந்து மேலே பேண்ட் நூலும் அடியில் வந்து ஏதாவது காட்டன் நூலை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இப்படி இழுத்து பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா பிரிஞ்சுக்கிறோம். மெயினாக என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க காட்டன் நூலை போட்டு நம்ம வந்து பேண்ட்டில் அடியில் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, போட்ட கொஞ்சம் நேரத்தில் என்னென்னா பட்டுன்னு கிழிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. அதே போல் நீங்கள் பின் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து டீ பின் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நூல் வந்து டஸ்ட் அடையாமல் வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு லூப் ஸ்டிச் விழுகாது. அதனால் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்னால் நம்ம கரெக்டாக நூல் எதுவும் சிக்காத அளவு கரெக்டாக வச்சு மூடி போட்டு வச்சோம்னா டஸ்ட் அடையாது. எப்போ நீங்கள் தைக்கிறதுனாலும் எடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இருக்க டஸ்ட்னால தான் பெரும்பாலும் லூப் ஸ்டிச் விழுகிற காரணமே அதுதான். என்னோடய நூல் பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நான் டைரி ஒரு ரீஃபில் பென் போட்டு வச்சுருப்பேன். அதே போல் இதில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கிறது. இல்லைன்னா பாபின் வந்து துருப்பிடிக்கக்கூடாது. அதனால் எக்ஸ்ட்ரா கேஸ் பாபின் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கணும். டீஸெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்போ இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஷார்ப் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணால் இப்படி உடச்சிட்டு அந்த ஷார்ப்பான பகுதியை வச்சு வரையும் போது தான் கரெக்டாக இருக்கும். ஊசியை அதே போல் துருப்பிடிக்கக்கூடாது அப்படின்னா மிஷின் ஊசியாக இருக்கணும், ஹேண்ட் ஊசியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதில் குத்தி வச்சு லைட்டாக வந்து மிஷின் ஆயிலோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப தொறுன்னு இல்லாமல் லைட்டாக.